டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருந்த நிலையில் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மற்றும் கோவையில் செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலையை இன்று ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசினுடைய வலியுறுத்தலுக்கு பிறகு மத்திய குழுவினர் தமிழகத்திற்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள். டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களிலே நெல்லினுடைய ஈரப்பதம் எந்த அளவு இருக்கின்றது, தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்வதுதான் தீர்வாகுமா என்பது குறித்து ஆய்வு செய்ய வந்திருக்கக்கூடிய மத்திய குழுவினர் தங்களுடைய திட்டப்படி இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆய்வு செய்ய இருந்த நிலையில் அவர்களுடைய திட்டமிடலில் தற்பொழுது ஒரு சிறிய மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி வயல்வெளிகளுக்கு சென்று ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலைகளில் முதலில் ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதன்படி நாமக்கல் மற்றும் கோவையிலே செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலைகளை இன்று மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று வயல்வெளிகளுக்கு சென்று மத்திய குழுவினர் செய்ய இருந்த ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக ஆய்வு செய்கின்றார்கள். ஏனென்றால் இந்த அரிசி ஆலைகளிலே செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதா வழங்கவில்லையா என்பது தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அரசு தரப்பிலே அதிகாரப்பூர்வமாக இதுவரை மத்திய அரசு எங்களுக்கு எந்த விதமான அனுமதியையும் வழங்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ரேஷனிலே அரிசி விநியோகம் செய்யும் பொழுது அதில் ரத்த சோகை உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படாத வகையில் செறிவூட்டப்பட்ட அரிசியை 100 கிலோவிற்கு 1 கிலோ என்ற அளவில் கலந்து விநியோகிக்க வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய முடிவாக இருக்கின்றது. அவ்வாறு செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு இன்னும் வழங்கவில்லை என்று தமிழக அரசு கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அரிசி ஆலைகளுக்கு சென்று மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கிடங்குகளில் அரிசி ஆலைகளில் இருப்பு வைத்த பிறகும் அவற்றை உடனடியாக அரைத்து அனுப்ப முடியாத சூழ்நிலை இருப்பதால் தான் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்று கூறி வருகின்றது. இந்த நிலையில் தான் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு நடத்துகின்றார்கள். செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பாக நடத்தக்கூடிய இந்த ஆய்வின் மூலமாக உடனடியாக தமிழகத்திற்கு செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பிற்கான அந்த அனுமதி வழங்கப்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போன்று அரிசி ஆலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய நெல்லை உடனடியாக அரைத்து உடனடியாக அந்த உணவு கழகத்திற்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்று தெரிய வருகின்றது. மத்திய குழுவினருடைய வருகையை பொறுத்தவரை நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக வயல்வெளி பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதே போன்று அரிசி ஆலைகளில் கிடங்குகளில் தேங்கி கிடக்கக்கூடிய நெல் மூட்டைகளை ஆய்வு செய்து மத்திய குழுவினர் இந்த ஆய்வின் மூலமாக அரிசிகளில் செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கான அனுமதியை வழங்குவது குறித்த முடிவினையும் மத்திய அரசுக்கு தங்களுடைய பரிந்துரையாக வழங்க இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.